வணக்கம் நண்பர்களே, நான் பூபதி சுந்தர் கோஃப்ராம்லேருந்து. நீங்கள் பார்த்துட்ருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உஸ்மானாபாதி. ஸோ இதை டெலிவரி கொடுக்க போகிறோங்க. லோட் பண்ணி டெலிவரி கொடுக்க போகிறோம். கோயம்புத்தூர் போதுங்க. ப்ரீடிங் கடை, இந்த 2 ப்ரீடிங் கடை வேக்சின் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் ஆச்சு. ஸோ நம்மளோட ஃபீடை எடுக்குது. அதனால் இப்போ நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம் கோயம்புத்தூருக்கு. லோட் பண்ணுறதுக்கான ஆடுங்களை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ப்ரீடிங் கடை இது பல்லு ஒன்று பல்லு போடாதுங்க. இன்னொன்று இப்போ 2 பல் கடை. இப்போ நீங்கள் இப்போ தூக்குறாரு பாருங்கள். இப்போ ஏற்ற போகிறது 2 பல் கடை. ஸோ கோயம்புத்தூருக்குங்க. கோயம்புத்தூர் பெரிய ஃபார்முக்கு நம்ம அனுப்புகிறோம். ஸோ பாருங்கள் எப்படி லோட் பண்ணுறோம், எப்படி ப்ராசஸ், நம்மளுடைய ப்ராசஸ்ன்ட்டு. 2 ஆடும் கொடுக்கலாம், 1 ஆடும் கொடுக்கலாம். பட் என்னன்னா கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் அதிகமாகுதுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அந்த வழியாக நீங்கள் கேட்குற வழியாக யாராவது மறுபடியும் கேட்டாங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டு உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 ஆடு கூட கொடுக்கலாங்க. ட்ரெயினில் கூட ஏற்றி அனுப்புகிறேங்க. டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் ட்ரெயினில். உங்களுக்கு வேணுன்ற சொல்லவும் கால் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, நன்றி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபீடு கட்ட போகிறோங்க. இந்த ஃபீடு கட்டி விட போகிறோம். இது மல்பரி பட்டுப்பூச்சி தழை. மல்பரி விரும்பி சாப்பிடுதுங்க பட்டுப்பூச்சி செடியை. கட்டிட்டு நம்ம லோட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock தான் லோட் பண்ணுறோம். நம்ம 4 o'clock லோட் பண்ணோம்னா அவர் நைட்டு போயிட்டு சேரும் உங்களுக்கு. ஏன்னா நைட் ட்ராவல் தான் பண்ணோம்னா ஆடுங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ அடிக்கிற வெயிலில் டே ட்ராவல் பண்ணவே கூடாதுங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு ஸோ ரொம்ப சேஃப்டியாக கொண்டு போவோங்க. நம்ம கட்டி விட்டுனா அழகாக சாப்பிட்டுட்டு 2 சண்டை போடாமல் பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துக்குவாங்க. உட்காந்துட்டு கிளம்புவோங்க. இப்போது யாருக்காவது தேவைப்படுறவங்க நம்மளை ரீச் பண்ணுங்கள். நம்ம சேஃப்டியாக உங்கள் இடத்துக்கு கொண்டு சேர்ப்போங்க. 2 கடைங்க, ப்ரீடிங் கடை. இது ப்ரீடிங் கடை உஸ்மானாபாதி, பியூர் உஸ்மானாபாதிங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா கிளம்பிடுச்சிங்க. வண்டி கிளம்பிட்டு கொஞ்சம் தொலைவு போய் நின்றுட்டு எல்லாம் சேஃப்டியாக இருக்கா என்னான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது கூட கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் போகிறாங்க. அதனால தான் போனால் தான் கரெக்டாக இருக்கும். நடுவேல இறக்கி கொஞ்சம் நேரம் தண்ணி வச்சு எடுத்துவோம். ஓகே, யாருன்னா தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.